முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் உச்சம் தொட்டு வரும் இந்திய விண்வெளித்துறை வளர்ச்சியில் பங்கெடுக்க வாருங்கள். ஸ்லோவேக்கியா நாட்டு நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. இந்தியா ஐரோப்பியா ஒன்றியத்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவுபடுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். டிஜிட்டல் துறையில் உலக நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவின் வளர்ச்சி அளப்பரியது என்றும் ஸ்லோவேக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ பெருமிதம். ஸ்லோவேக்கியாவின் பிராஸ்டில்வா கடற்பரப்பில் ஒரு தேநீர் இடைவேளை. ஸ்லோவேக்கியா பிரதமருடன் தேநீர் விருந்தில் பங்கேற்ற நரேந்திர மோடி. தாவேகா ஆட்சியில் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 20 பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையில்லாத இந்த ஆட்சி உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை கண்டித்து வரும் 18ஆம் தேதி பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோரை சமரசம் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும். தாவேகா அரசுக்கு சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். தமிழகத்தில் 56 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக எஸ். குத்தாலிங்கம், திருவண்ணாமலை எஸ்பியாக AC கார்த்திகேயன் உள்ளிட்டோர் நியமனம். எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கான காலை உணவு திட்டம் விரிவாக்கம். பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சியை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழக அரசின் முதல் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கும் நிலையில் புதிய MLA-க்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க ஏற்பாடு. தமிழகத்தில் தனியார் பள்ளி வளாகங்களில் அரசியல் மற்றும் மத நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்ற அரசு உத்தரவை எதிர்த்த வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க 4 வாரங்கள் கூடுதல் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா அதிமுக MLA-க்கள் 3 பேரின் வெற்றியை எதிர்த்து வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தேர்தல் வழக்குகள் விரைவில் விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். திருப்பத்தூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற விவகாரம். மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தமிழகத்தில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகள் குறித்த விவரங்களை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை மண்டலத்தில் 82, கோவையில் 179, சேலத்தில் 82, திருச்சி மண்டலத்தில் 84 கடைகள் மூடப்பட்டதாக பட்டியல் வெளியீடு. மதுபான விடுதிகளில் அரசியல் கட்சியினர் மற்றும் கவுன்சிலர்கள் ஆய்வு செய்ய சட்டத்தில் இடம் இருக்கிறதா? தனிமனித உரிமை பாதிக்கப்படுவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் அரசு விரிவான பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கிய விவகாரத்தில் கடந்த 20 நாட்களில் 200 பணியாளர்கள் சஸ்பெண்ட். புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் வெளியே வைக்கப்பட்ட புகார் பெட்டி கடும் எதிர்ப்புகளுக்கிடையே அகற்றம். மீண்டும் வழக்கம் போல பொதுமக்கள் தங்கள் மனுக்களை நேரடியாக வழங்கப்படும் நடைமுறை அமல். தேர்தல் தோல்வி குறித்த கள ஆய்வு அறிக்கையுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் இல்லத்திற்கு 5வது நாளாக படையெடுக்கும் நிர்வாகிகள். ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களின் கள ஆய்வு அறிக்கை ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. சினிமா கனவுகளோடு வரும் பெண்களை பெரிய நடிகர்களுடன் நடிக்க வைப்பதாக கூறி பலரின் வாழ்வை கெடுத்தவர் முதலமைச்சர் விஜயுடன் இருக்கிறார். திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ் பரபரப்பு குற்றச்சாட்டு.
அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரும் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். 4 பேருக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை குறித்து சபாநாயகர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் எனவும் அரசு தரப்பில் உறுதி. உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையும் கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் எக்ஸ் பதிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வரும் 22ஆம் தேதி தவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். தேர்தல் தோல்விக்கு பிறகு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்து மோதல்கள் நீடித்து வரும் நிலையில் தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 12 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை. 10வது முறையாக ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இலங்கை கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் 46,000 ரேஷன் அட்டைகள் விநியோகம் செய்ய தயார் நிலை. தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல். சென்னையில் போலி பட்டா மூலம் சுமார் ரூபாய் 8 கோடி மதிப்புள்ள இடம் மோசடி செய்த வழக்கில் 4 பேர் கைது. சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து. தீ மளமளவென பற்றி புகைமூட்டமாக மாறிய நிலையில் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தது தீயணைப்புத்துறை. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் வரும் 22ஆம் தேதி உண்ணாவிரதம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளைத்தோப்பு கடற்கரை கிராமத்தில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து வடியாததால் பொதுமக்கள் அவதி. அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராஜஸ்தான் மாநிலம் சுரு பகுதியில் பயங்கர புழுதி புயல். பல மீட்டர் உயரத்திற்கு எழுந்த புழுதி புயலால் போக்குவரத்து மட்டுமல்லாமல் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்பு. தமிழ்நாட்டை பின்பற்றி தெலங்கானா மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடக்கம். தலைநகரில் உள்ள லோக்பவன் பள்ளியில் குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார் அமைச்சர் பொன்னம் பிரபாகர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் தமிழக காங்கிரஸ் அமைச்சர்கள் சந்திப்பு. தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா புதிய விமான நிலையத்தில் இருந்து விமான சேவைகள் தொடக்கம். விமான நிலையத்திற்காக தங்களது விளைநிலங்களை வழங்கிய 170 விவசாயிகள் விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். நாட்டில் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. உற்பத்தி மற்றும் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதாகவும் மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா விளக்கம். கேரளாவில் அரசு பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் வி.டி. சதீஷன். பெண்களுடன் சேர்ந்து திருநங்கைகளும் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்திற்கு பின் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க தொடங்கிய கப்பல்கள். இந்தியாவை சேர்ந்த பெட்ரோனட் நிறுவனத்திற்கு சொந்தமான இயற்கை எரிவாயு கப்பல் திஷா கடந்து சென்றதாக தகவல்.
அமெரிக்காவின் வேறு எந்த அதிபராலும் செய்ய முடியாத ஒப்பந்தத்தை ஈரானுடன் தாம் செய்துள்ளதாக ட்ரம்ப் பெருமிதம். முதல் முறையாக உண்மையான அமைதியை அடைய உதவக்கூடிய ஒரு அதிபரை ஈரான் கண்டறிந்துள்ளதாகவும் புகழாரம். அமெரிக்கா ஈரான் இடையிலான இறுதி செய்யப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. அமைதி, ஸ்திரத்தன்மை, தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் உயிரிழப்புகள் தடுக்கப்படும் என்றும் எக்ஸ் பதிவு. 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் பல்வேறு சமூக ஊடக செயலிகளை பயன்படுத்துவதற்கு தடை. இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஐவரி கோஸ்ட் அணி அபார வெற்றி. 1-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடார் அணியை வீழ்த்தி ஐவரி கோஸ்ட் அணி அசத்தல். கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் நெதர்லாந்து, ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிந்தது. விறுவிறுப்பாக சென்ற போட்டியில் கடைசி கட்டத்தில் கோல் அடித்து டிரா செய்து அசத்தியுள்ளது ஜப்பான். பரபரப்பாக நடைபெற்று வரும் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர் நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பெல்ஜியம், துனிசியா அணிகள் பல பரீட்சை.